பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் சொல்லாதது ஏன் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் துவக்கிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் ரேகாரில் நடந்த கூட்டத்தில் பேசினார். பிரதமர் மோடியை மட்டுமே கடுமையாக விமர்சித்து அவர் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக சீன அதிபருடன் இந்திய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் சீன படையினர் நமது மண்ணுக்குள் ஊடுருவினர் என்று கூறிய ராகுல், தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய பகுதிக்குள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதுகுறித்து வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். நாட்டை ஒரே ஒருவர் நடத்தி சென்றுவிட முடியாது என்று பாரதிய ஜனதா கருதுவதாக கூறிய ராகுல், இந்நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொருவருமே காரணம் என்றும் தனிப்பட்ட ஒருவர் காரணமாக இருக்க முடியாது என்றும் கூறினார். மகாராஷ்டிராவில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மோடி பிரச்சாரம் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் ராகுலும் தாமதமாக பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். அவர்கள் இருவரும் புதன் மற்றும் வியாழனன்று 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.